எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதுல அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் வரல. அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக் கொடுக்கிறது, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க.